உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கலரத்தான் எனும் ஓவிய நிகழ்ச்சி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடந்தது. 3 முதல் 90 வயது உடையவர்கள் வரை இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஓவியங்களை வரைந்தனர். இங்கு வரையப்படும் ஓவியங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்படும். இதில் சிறப்பாக தேர்வு செய்யும் 500 ஓவியங்கள் ஏலத்தில் விடப்பட்டு அருவி என்கிற அமைப்புக்கு நிதி வழங்கப்படுகிறது. இதுபோன்ற நிகழ்ச்சி டெல்லி மற்றும் பெங்களூருவில் நடத்தப்பட்டதாகவும் அங்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததாகவும் நிகழ்ச்சியின் இயக்குநர் கிஷோர் ஜோசப் தெரிவித்தார். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் மேகி நூடுல்ஸில் வேதிப்பொருட்களின் அளவு அனுமதிக்கப்பட்டதை காட்டிலும் அதிகமாக இருப்பதாக அண்மையில் தெரிய வந்தது. டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி அரசு முதலாவதாக மேகி நூடுல்ஸுக்கு தடை விதித்தது. இதைத் தொடர்ந்து உத்தரகாண்ட், குஜராத், ஜம்மு காஷ்மீர், தமிழகம், அசாம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், பீகார், பஞ்சாப், ராஜஸ்தான், திரிபுரா போன்ற மாநிலங்களும் மேகி நூடுல்ஸுக்கு அடுத்தடுத்து தடை விதித்தன. மேகி தடை பட்டியலில் கடைசியாக கோவா மாநிலமும் சேர்ந்துள்ளது. தலைநகர் பனாஜியில் நிருபர்களை சந்தித்த கோவா முதல்வர் லட்சுமிகாந்த் பர்சேகர் கூறுகையில், மக்களின் உயிருக்கு ஆபத்து நேராமல் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். திங்கள் முதல் மறு உத்தரவு வரும் வரை தடை உத்தரவு அமலில் இருக்கும் என பர்சேகர் கூறினார். மேகி நூடுல்ஸை உற்பத்தி செய்யவும் விற்பனை செய்யவும் தடை விதித்து கர்நாடக அரசும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன் மூலம் மேகிக்கு இதுவரை 14 மாநிலங்கள் தடை விதித்துள்ளன. மிசோராம், அருணாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்களும் மேகிக்கு தடை விதிப்பது குறித்து தீவிரமாக யோசித்து வருகின்றன. மேகி நூடுல்ஸ்க்கு கோவா மாநிலம் தடை விதித்துள்ளது. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை விரும்பி சாப்பிடும் மேகி நூடுல்ஸில் வேதிப்பொருட்களின் அளவு அனுமதிக்கப்பட்டதை காட்டிலும் அதிகமாக இருப்பதாக அண்மையில் தெரிய வந்தது. டெல்லியில் உள்ள ஆம் ஆத்மி அரசு முதலாவதாக மேகி நூடுல்ஸுக்கு தடை விதித்தது. இதைத் தொடர்ந்து உத்தரகாண்ட், குஜராத், ஜம்மு காஷ்மீர், தமிழகம், அசாம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், பீகார், பஞ்சாப், ராஜஸ்தான், திரிபுரா போன்ற மாநிலங்களும் மேகி நூடுல்ஸுக்கு அடுத்தடுத்து தடை விதித்தன. மேகி தடை பட்டியலில் கடைசியாக கோவா மாநிலமும் சேர்ந்துள்ளது. திங்கள் முதல் மறு உத்தரவு வரும் வரை தடை உத்தரவு அமலில் இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கர்நாடக மாநிலமும் தடை விதித்துள்ளது. முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கு வங்கதேச அரசு வழங்கிய விருதை பிரதமர் மோடி பெற்றுக் கொண்டார். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய்க்கு வங்கதேச விடுதலை போர் விருது வழங்கும் விழா டாக்காவில் நடந்தது. அரசு சார்பில் வழங்கப்படும் இவ்விருதை வங்கதேச அதிபர் அப்துல் ஹமீத் வழங்கினார். வாஜ்பாய் சார்பில் பிரதமர் மோடி விருதை பெற்றுக் கொண்டார். பாகிஸ்தானிடம் இருந்து விடுதலை பெற 1971ஆம் ஆண்டில் வங்கதேசம் நடத்திய போருக்கு அப்போது எம்பியாக இருந்த வாஜ்பாய் ஆதரவளித்தமைக்காக இவ்விருது வழங்கப்பட்டுள்ளது. விருதை பெற்றுக் கொண்டு மோடி பேசுகையில், வாஜ்பாய் உடல் நலத்துடன் இருந்து விழாவில் கலந்து கொண்டிருந்தால் மிகச் சிறப்பாக இருந்திருக்கும் என்று உருக்கத்துடன் கூறினார். வாஜ்பாய்க்கு கிடைத்த விருது இந்தியர்களுக்கு கிடைத்த விருது என்றும் மோடி கூறினார். விழாவில் பிரதமர் ஷேக் ஹசீனா, மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். டாக்காவில் உள்ள இந்து கோவிலுக்கு சென்று பிரதமர் மோடி பயபக்தியுடன் சாமி கும்பிட்டார். வங்கதேசத்துக்கு சனியன்று சென்ற பிரதமர் மோடி ஞாயிற்றுக்கிழமையன்று காலை 2வது நாள் சுற்றுப்பயணத்தை தொடங்கினார். முதலாவதாக டாக்காவில் லால்பாக் பகுதியில் உள்ள ஸ்ரீ டாக்கீஸ்வரி இந்து கோவிலுக்கு சென்றார். அவரை கோவில் நிர்வாகிகள் நினைவு சின்னம் கொடுத்து வரவேற்றனர். வங்கதேசத்தின் தேசிய கோவில் என்ற சிறப்பை பெற்ற டாக்கீஸ்வரி கோவிலில் சாமிக்கு ஆரத்தி காட்டி பயபக்தியுடன் மோடி வழிபட்டார். அதன் பிறகு டாக்காவில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷனுக்கு மோடி சென்றார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி ஜூன் 25ஆம் தேதி துவங்கி வைக்கிறார். நாளுக்கு நாள் பெருகி வரும் மக்கள் தொகையால் உண்டாகும் சவால்களை சமாளிக்கும் வகையில் நாடு முழுக்க 100 ஸ்மார்ட் சிட்டிகள் அமைக்கும் திட்டம் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. முதல் கட்டமாக 48,000 கோடி ரூபாயை ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு மத்திய அரசு அண்மையில் ஒதுக்கீடு செய்தது. இந்நிலையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் துவக்க விழா டெல்லி வித்யான் பவனில் ஜூன் 25ஆம் தேதி நடக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி திட்டத்தை முறைப்படி துவக்கி வைக்கிறார். 500 நகரங்களின் தரத்தை உயர்த்தும் வகையில் தீட்டப்பட்டுள்ள அடல் நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்தையும் இவ்விழாவில் மோடி துவக்கி வைக்கிறார். இத்தகவலை மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். நகர்ப்புற வளர்ச்சித் துறைக்கு ஜூன் 25ஆம் தேதி மிக முக்கியமான நாளாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். சர்வதேச யோகா தினத்தில் பங்கேற்க மத்திய அரசு ஊழியர்களுக்கு அழைப்பு விட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. முதலாவது சர்வதேச யோகா தினமான வரும் 21ஆம் தேதி டெல்லி ராஜபாதையில் பிரம்மாண்ட விழா நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்காக காங்கிரஸ் தலைவர் சோனியா, துணைத் தலைவர் ராகுல், டெல்லி முதல்வர் கேஜ்ரிவால் மற்றும் எம்பிக்கள் மத்திய அமைச்சர்களுக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது. இவ்விழாவில் பிரதமர் மோடி தலைமையில் 40,000 பேர் ராஜபாதையில் யோகா பயிற்சி செய்வதற்கான ஏற்பாடு நடந்து வருகிறது. ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையில் மக்களை யோகா பயிற்சியில் பங்கேற்க செய்து கின்னஸ் சாதனையை உருவாக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக ராஜபாதையில் நடக்கும் யோகா தினத்தில் பங்கேற்க மத்திய அரசு ஊழியர்களுக்கு அழைப்பு விட அரசு முடிவு செய்துள்ளது. நாடு முழுவதும் 48 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் உள்ளனர். அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது தொடர்பான வழக்கு முடியட்டும் என்று இல கணேசன் தெரிவித்தார். பாரதிய
ஜனதா தேசிய குழு உறுப்பினர் இலகணேசன் வேலூர் மாவட்டம் காட்பாடி கழிச்சூரில் ராம் ஆசிரம குருகுல முப்பெரும் விழாவில் ஞாயிறன்று பங்கேற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராமர் கோவில், ராமர் விக்கிரகம் இருந்தது என்றும் வழக்கு முடிந்த பின்னர் இது குறித்து முடிவெடுக்கப்படும் என்றார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக திங்களன்று பாரதிய ஜனதா முடிவை அறிவிக்கிறது. ஞாயிறன்று நிலவரப்படி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா, சமூக சேவகர் டிராபிக் ராமசாமி, பத்மராஜன் உள்ளிட்ட 21 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். பிரதான கட்சிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் மட்டும் களமிறங்கியுள்ள நிலையில் பிற கட்சிகள் இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ளன. இந்நிலையில் திங்களன்று பாரதிய ஜனதா தனது முடிவை அறிவிக்க உள்ளது. தேமுதிகவுடன் கலந்து பேசி இறுதி முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராகுலுடன் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் சந்தித்து பீகார் தேர்தல் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். பீகார் மாநிலத்தில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடக்கிறது. இணைந்து போட்டியிடப் போவதாக ஐக்கிய ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆகியன அறிவித்த போதும் இரு கட்சிகளிடையே தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்து வருகிறது. இந்த சூழலில் டெல்லியில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுலை அவரது வீட்டில் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் சந்தித்தார். அப்போது பீகார் தேர்தலில் காங்கிரஸ், ஐக்கிய ஜனதா தளம் இணைந்து போட்டியிடுவது குறித்து பேசினர். காங்கிரசுக்கு உரிய தொகுதிகளை கொடுக்க வேண்டும் என ராகுல் கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் இரு கட்சிகளிடையே கூட்டணி உடன்பாடு ஏற்பட போவது உறுதியாகியுள்ளது. இந்த கூட்டணியில் லாலு பிரசாத்தின் ராஷ்டிரிய ஜனதா தளத்தை இடம்பெறச் செய்வதற்கான முயற்சிகளை ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவ் மேற்கொண்டு வருகிறார். பால் உற்பத்தியாளர்களின் வாழ்வாதார பிரச்சினைகளை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். ஞாயிறன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், உண்மையான பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து பாலை வாங்க மறுக்கும் ஆவின் நிறுவனம் தனியார் பால் விற்பனையாளர்களை கூட்டுறவு சங்கங்களில் இணை உறுப்பினர்களாக பதிவு செய்து கொண்டு லிட்டர் ஒன்றுக்கு 25 ரூபாய் விலை கொடுத்து வாங்குவதாகவும் கூட்டுக்கொள்ளை நடப்பதாகவும் கருணாநிதி தெரிவித்துள்ளார். குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையில் நீர் திறக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தமாக தலைவர் வாசன் வலியுறுத்தியுள்ளனர். தஞ்சாவூரில் வாசன் செய்தியாளர்களை சந்தித்த போது மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் ஒழுங்காற்று குழுவை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். குறுவை சாகுபடிக்கு 5 நாட்களே உள்ள நிலையில் தமிழக அரசு தண்ணீர் விட முடியாத சூழ்நிலை என்று கூறியிருப்பது விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அவர் கூறினார். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விடுவது மாநில அரசின் கடமை என்றும், காவிரி பிரச்சனையில் சுமூக முடிவு ஏற்பட இரு மாநில அரசுகளும் இணைந்து பேச வேண்டும் என்றும் கூறினார். இந்த ஆண்டு கோடைக்கால பருவமழை அதிகமாக கிடைத்துள்ளதாலும் போதிய தண்ணீர் இல்லாத காரணத்தால் மேட்டூரில் நீர் திறப்பு இல்லை என்றும் தமிழக அரசு அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி நுழைவுத் தேர்வை நாடு முழுவதும் 1,30,000 மாணவர்கள் எழுதினர். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் உள்ள 150 MBBS இடங்களுக்கு அகில இந்திய அளவில் ஆன்லைன் நுழைவுத் தேர்வு ஞாயிறன்று நடந்தது. நடப்பாண்டிற்கான தேர்வுக்கு நாடு முழுவதும் 1,37,438 பேர் விண்ணப்பித்திருந்தனர். நாடு முழுவதும் 72 நகரங்களில் அமைக்கப்பட்ட 581 தேர்வு மையங்களில் மாணவர்கள் தேர்வு எழுதினர். மொத்தமுள்ள 150 இடங்களில் புதுச்சேரி மாணவர்களுக்கு 40 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த இடங்களுக்காக 2,510 புதுச்சேரி மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். மும்பை கட்டிடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 7 பேர் பலியாகினர். மும்பை அந்தேரி பகுதியில் லேக் ஹோம் சொசைட்டி என்ற பெயரில் 22 தளங்களை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. 14வது தளத்தில் சனியன்று மாலை 6 மணி வாக்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீ வேகமாக பரவியதை தொடர்ந்து பலர் தீயில் சிக்கிக் கொண்டு அலறினர். பல தீயணைப்பு வண்டிகள் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டன. ஆனாலும் தீயில் சிக்கி 7 பேர் இறந்தனர். இவர்களில் 3 லிப்டில் சிக்கி கருகினர். பலத்த தீக்காயத்துடன் 30க்கும் அதிகமானவர்கள் மும்பையில் உள்ள வெவ்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். மின்கசிவு காரணமாக தீப்பிடித்ததாக மும்பை போலீசார் தெரிவித்தனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 14 மீனவர்களை கடந்த 1ஆம் தேதி இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். அவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும், இறால் மீனுக்கு அரசி விலை நிர்ணயம் செய்ய கோரியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் சனியன்று காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கினர். இந்த வேலை நிறுத்தம் ஞாயிறன்று 2வது நாளாக தொடர்ந்தது. இதனால் நூற்றுக்கணக்கான படகுகள் ராமேஸ்வரம் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்தன. காரைக்கால் மாங்கனி திருவிழாவிற்கான பந்தக்கால் முகூர்த்த விழா நடந்தது. காரைக்கால் அம்மையார் கோவில் மாங்கனி திருவிழா வரும் 29, 30 மற்றும் ஜூலை 1, 2ஆம் தேதிகளில் நடக்கிறது. இதற்கான பந்தக்கால் முகூர்த்த விழா நடந்தது. புனித நீர் கொண்ட கலசத்தை ஏந்தி கோவிலை வலம் வந்த சிவாச்சாரியார்கள் பந்தக்காலுக்கு அபிஷேகம் செய்து பின்னர் பந்தக்காலை ஊன்றினர். காஷ்மீரில் போலீஸ் பொதுமக்கள் இடையேயான T20 கிரிக்கெட் போட்டியை முதல்வர் முஃப்தி துவக்கி வைத்தார். காஷ்மீரில் போலீஸ் பொதுமக்களிடையே இணக்கமான உறவை ஏற்படுத்தும் வகையில் போலீஸ் பொதுமக்கள் கிரிக்கெட் பிரீமியர் லீக் என்ற பெயரில் T20 கிரிக்கெட் டோர்னமெண்ட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஷெரி காஷ்மீரி ஸ்டேடியத்தில் நடந்த பிரம்மாண்ட விழாவில் முதல்வர் முஃப்தி முகமது சயீத் போட்டியை துவக்கி வைத்தார். வெற்றி கோப்பை, போட்டி அட்டவணை மற்றும் டோர்னமெண்ட் பாடல் ஆகியவற்றையும் அவர் அறிமுகம் செய்தார்.
கிரிக்கெட் வீரர்கள் முகமது சயீப், இந்திய அணியில் முதல் முறையாக இடம் பிடித்த காஷ்மீரவாசி பர்வேஸ் ரசூல் ஆகியோர் பங்கேற்றனர். காஷ்மீரில் முதல் முறையாக நடத்தப்படும் போலீஸ் பொதுமக்கள் T20 கிரிக்கெட் போட்டியில் 12 அணிகள் கலந்து கொண்டு விளையாடுகின்றன. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கலரத்தான் எனும் ஓவிய நிகழ்ச்சி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடந்தது. 3 முதல் 90 வயது உடையவர்கள் வரை இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஓவியங்களை வரைந்தனர். இங்கு வரையப்படும் ஓவியங்கள் கண்காட்சிக்கு வைக்கப்படும். இதில் சிறப்பாக தேர்வு செய்யும் 500 ஓவியங்கள் ஏலத்தில் விடப்பட்டு அருவி என்கிற அமைப்புக்கு நிதி வழங்கப்படுகிறது. இதுபோன்ற நிகழ்ச்சி டெல்லி மற்றும் பெங்களூருவில் நடத்தப்பட்டதாகவும் அங்கு நல்ல வரவேற்பு கிடைத்ததாகவும் நிகழ்ச்சியின் இயக்குநர் கிஷோர் ஜோசப் தெரிவித்தார். தங்கத்தின் விலை ஞாயிறன்று ஒரு சவரன் 20,168 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,521 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 39 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 37,145 ரூபாயாக இருந்தது. சொந்த ஊரில்தான் உணர்ச்சி தெரிய வரும் என்று இயக்குநர் ராஜமௌலி தெரிவித்தார். பாகுபலி படத்தின் பிரம்மாண்டமான ட்ரெய்லரை வெளியிட்ட இயக்குநர் ராஜமௌலி தனது அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். சொந்த ஊர்ல கத்துக்கிட்டு வெளிய ஊர் போயிட்டு அங்கே ஒரு நேம் வாங்கிட்டு திரும்பி சொந்த ஊர் வந்த ஒரு எந்த மாதிரி எமோஷன் இருக்கும் அந்த மாதிரி எமோஷன் இருக்கும். படம் தயாரிப்பதும் மது குடிப்பதும் ஒரே மாதிரியானது என்று மதுரை செய்தியாளர்கள் சந்திப்பில் நடிகர் சந்தானம் தெரிவித்தார். இனிமே இப்படித்தான் படத்தின் ப்ரமோவிற்கு மதுரை வந்த நடிகர் சந்தானம் படம் தயாரிப்பு குறித்தும் பேய் படங்களின் ஹிட் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். சென்னையில் மட்டுமின்றி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ப்ரமோ பணிகளை துவங்கும் முயற்சியை தான் தொடங்கி உள்ளதாகவும் இது வெற்றி அடைந்தால் பிறரும் பின்பற்றுவர் என்றும் சந்தானம் கூறினார். தயாரிப்பாளர்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்ன சொல்ற கலாச்சாரம் நம்ம ஸ்டைல்ல சொன்னோம்னா இந்த சரக்கு அடிக்கிற மாதிரி தான். சரக்கு அடிச்ச உடனே மறுநாள் ஐயோ இதோட விட்டுணும்ப்பா, இது இந்த கருமத்தை தொடவே கூடாது, போதும்டா சாமின்னுவாங்க. திருப்பி சாயங்காலம் போய் அடிப்பாங்க. அந்த மாதிரி இந்த படம் எடுக்கிற ப்ரொடியூசரோட கஷ்டம் இருக்கு. போதும்டா சாமி, இதோடு இந்த படம் எடுக்கிறத விட்டுட்டு நம்ம வேற வேலையை பார்க்கலாம்னு தோணும். ஆனா அதை முடிச்சோன்னே திருப்பி அடுத்த படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்.